இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுக்கு என் அன்பின் நல்வாழ்த்துக்கள். இந்த நாளில், இந்த வேளையில், இந்த மாதத்தில் கூட பயப்படாதீங்க என்ற வார்த்தையின்படி கர்த்தருடைய வார்த்தை நம்மோடு கூட இடைப்பட்டதுனாலே கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். இந்த நாளில் கூட யாத்திராகமும் 14ஆம் அதிகாரம் 13வது வசனம், யாத்திராகமும் 14:13, அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். அல்லேலூயா. நல்ல ஒரு வார்த்தை தான். இன்றைக்கு காண்கிற எகிப்தியரை இனி காணவே மாட்டீங்க. ஒருவேளை நமக்கு விரோதமா என்னென்னவோ எழுந்திருக்கலாம். சில பிரச்சனைகள் மலை போல எழும்பியிருக்கலாம். அது ஆண்டவராகிய கர்த்தர் பனி போல மாற்றி இனிமே அது இல்லாதபடி தகடுபுடியாய் மாற்றி போட்டு விட்டார். இந்த மாதத்தின் கடைசி நாளில் நம்ம நின்று கொண்டிருக்கிறோம். நீங்கள் இதை விசுவாசிங்க. அது மாத்திரமில்லை, ஏதோ ஒரு பிரச்சனை உங்களை வாட்டி கொண்டிருந்திருக்கலாம். ஒருவேளை கடன் பிரச்சனையாக இருந்திருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு பிரச்சனை, வெளியே சொல்ல முடியாத பிரச்சனை இருந்திருக்கலாம். நீங்கள் இந்த வார்த்தையை விசுவாசிங்க. முதல்ல பயப்படாதீங்க. எதை குறித்து நம்ம பயப்படவே தேவையில்லை. எதை நடந்தாலும் கர்த்தருக்கு அப்பாற்பட்டு தான் நம்முடைய வாழ்க்கையில் வரும். அவருடைய சித்தம் இல்லாமல், அவருடைய செயல்பாடு இல்லாமல் ஒன்று நம்மளை என்ன பண்ண முடியாது, அசைக்க முடியாது. ஏன்னா கர்த்தர் மேலே நம்ம வச்சிருக்கிற நம்பிக்கை உண்மை. அதனால நம்ம பயந்து போயிட்டு, நம்ம சோர்ந்து போயிட்டு இருக்கிறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. நீங்கள் எதை குறித்தும் கவலைப்படாதீங்க. இந்த வாக்கு தத்துவங்களை நீங்கள் பிடிச்சிக்குங்க. இன்றைக்கு காண்கிற எகிப்தரை நான் இனிமேல் காணக்கூடாது. இந்த வருஷத்தில் ஒரு வேளை நீங்கள் ஏதாவது எழுந்து போயிருக்கலாம். இன்னும் 1 மாதம் தான் இருக்கிறது. ஸோ அதனால மாசத்துக்குரிய பயப்படாதிருங்கள் சொல்லி இந்த வார்த்தையின்படியாக நமக்கு ஒரு ஆறுதலான தேர்தலான வார்த்தையை நம்ம கேட்டிருப்போம். உண்மையாகவே இந்த வார்த்தை நம்மளை தேற்றிருக்கோம். நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவருடைய வார்த்தை வெளிப்பட்டதுனால ஆண்டவரை நம்ம ஸ்தோத்தரிப்போம் அனுதினமும். இதோடு மட்டும் நம்ம விட்டு போவதில்லை. தொடர்ந்து ஆண்டவருடைய வார்த்தை வசனங்களை நம்ம வாசிப்போம். அநேகருக்கு நீங்கள் தெரியப்படுத்துங்க. ஒருவேளை படிக்க தெரியாமல் இருக்கலாம், ஆண்டவருடைய வார்த்தையை இதன் மூலமாவது கேட்கலாம். ஏதோ எனக்கு தெரிந்ததை நான் பேசினேன், அவ்வளோதான். கர்த்தர் நிச்சயமாக என்னையும் கொண்டு பயன்படுத்துகிறார் நினைக்கும்போது சந்தோஷமாக இருக்குது. தகுதியில்லாத என்னை தகுதி உள்ள வார்த்தையை கொண்டு பேச வைத்த கர்த்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். நிச்சயமாக இன்றைக்கு இருக்கிற எகிப்தியரை நான் காணவும் மாட்டோம். நிச்சயமாக நம்ம யாருமே அப்படியேப்பட்ட சத்துருக்கள் வெள்ளம் போல எழும்பினாலும் நமக்கு ஒரு சேதமும் வராது. கர்த்தர் நம்மோடு கூட இருப்பதனால நம்ம ஜெபம் பண்ணுவோம். எங்களை கிருபையாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, பயப்படாதிருங்க, இன்றைக்கு காண்கிற எகிப்தியரை நீ காணாது இருப்பாய் என்ற வாக்கின்படி இன்றைக்கு நீங்கள் செய்ய போகிற அந்த ரட்சிப்பை நாங்கள் கண்ணால் பார்க்க கிருபை செய்வீராக. ஆண்டவரே, இந்த மாதம் முழுவதும் பயப்படாதிருங்க சொல்லி வாக்குத்தத்தத்துக்காக ஸ்தோத்திரம். அப்படியா தகப்பன, நாங்கள் எந்த காரியத்தை குறித்து பயப்படாதபடி நீங்கள் கிருபையாய் நடத்தி வந்ததுக்காக ஸ்தோத்திரம். இன்றைக்கு இந்த நாளில் கூட நீர் எங்களோடு கூட இடைப்பட்ட அந்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். எங்களை பாதுகாத்து பலப்படுத்தும், பெரிய காரியங்களை செய்யும். வரப்போற மாதத்திலையும் அற்புதமான வார்த்தைகளை கொடும். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.